மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இயல் 4 நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பகுதி கவிதைப்பேழை. கவிதைப்பேழையில் நற்றிணை என்கின்ற நூலில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னராக நற்றிணை அப்படின்னா நற்றிணை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நல் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். நல் கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா திணை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை நிலையை எடுத்துரைப்பதாக இந்த இடத்துல ஒழுக்கம் அப்படிங்கிறது பொருள் தருகின்றது. இந்த நற்றிணை வந்து பார்த்திங்கன்னா திணை என்ற பெயராலும் நல் என்ற அடையுடன் என்னதுங்க வழங்கும் நூலானதால் இது வந்து நற்றிணை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்க திணை என்ற பெயராலும் என்னதுங்க நல் என்ற அடைமொழி அதோடு சேர்ந்து என்னதுங்க இப்போ திருக்குறள் அப்படிங்கிறத வந்து அடைமொழியோடு வந்து சேர்த்துக்கிறது இல்லைங்களா, அது மாதிரி தான் நல் அப்படிங்கிற அந்த அடையுடன் வழங்கும் நூலாதனால் இது வந்து என்னதுங்க நற்றிணை என்று பெயர் வச்சுருக்காங்க. நல் கூட்டல் திணை. திணைனா ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் அதாவது திணைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது அகத்திணை புறத்திணை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. எப்படிங்க அகத்திணை புறத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அகம் புறம் அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அகம்னா காதல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இது போன்ற என்னதுங்க கதைக்களங்களில் வருங்க. புற வாழ்க்கை அப்படின்னா இப்போ வந்து தலைவன் வந்து பொருள் தேடி வெளியே செல்வது, போருக்காக செல்வது, என்னதுங்க வீர வாழ்க்கையை அவர்களுடைய வீரத்தை பற்றி சொல்வது. இந்த மாதிரி புறம் என்றால் வெளியே, புறம்னா வீரம்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த மாதிரி என்னதுங்க கதைக்களத்தை கொண்டு பாடல் இயற்றியிருப்பாங்க. அப்போ இந்த திணை அப்படிங்கிறது 5 திணை நமக்கு தெரியும். அகன் 5 திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொரு திணைக்கு உண்டான வாழ்வியல் சூழலுக்கேற்ப பாடல்களை இயற்றிருக்கின்றார்கள் சங்க புலவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த திணையை வந்து என்னது அகத்திணை புறத்திணை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன திணை அப்படின்னா ஒழுக்கம் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்போ அந்த ஒழுக்கம் எத்தனைங்க அக ஒழுக்கம் புற ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அந்த வகையில் நற்றிணை அப்படிங்கிறது நல் கூட்டல் திணை, இது எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா. அதாவது திணை அப்படின்னா ஒழுக்கம், நல் அப்படிங்கிறது என்னதுங்க அடையோடு அந்த பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நற்றிணை அப்படின்னு வந்துருச்சு, ஓகேங்களா. இப்போ அதுக்கு முன்னாடி பெரும்பாலும் சங்க பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடம்பெறவங்க யார் அப்படின்னா தலைவன் தலைவி, இவங்க தான் பெரும்பாலும் இடம்பெறுவாங்க, சரிங்களா. இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, கதாநாயகன் இருப்பாங்க, கதாநாயகி இருப்பாங்க, அதேமாரி கதாநாயகனுடைய அப்பா அம்மா, கதாநாயகியோட அப்பா அம்மா, அதேமாரி அவங்களுடைய உறவினர்கள், அதேமாரி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகன் மற்றும் கதாநாயகி 2 பேர்த்துக்குமே வந்து தோழர் தோழிகள் இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் மையல் ஏற்படுகிறது அப்படின்னா காதல் ஏற்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர்களுடைய காதலையும் என்னதுங்க ஒருவருக்கொருவர் தெரிவிக்க முடியல அப்படின்னா தங்களுடைய தோழர் தோழிகள் வாயிலாக எடுத்துரைப்பாங்க. மெயினாக அவங்கெல்லாம் அந்த கதாபாத்திரத்தில் இடம்பெறுவாங்க, சரிங்களா. இதே மாதிரி தாங்க, இதே கான்செப்ட் தான் இங்கே சங்க புலவர்கள் வந்து என்னதுங்க இந்த இடத்துல எப்படி வச்சுருக்காங்கன்னா கதாநாயகனுக்கு வந்து தலைவன் என்றும் கதாநாயகிக்கு வந்து தலைவி என்றும் பெயர் வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலுங்க அதாவது நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் இது கூறப்பட்டுள்ள பாடல்கள் ப்ளஸ் வந்து கதைகளை வச்சு தாங்க நிறைய பேர் சினிமாவை எடுத்துகிட்டு இருக்கானுங்க, சரிங்களா. அதை நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் இடம்பெற்றக்கூடிய கதைக்கழகத்தை தான் என்னதுங்க அங்கே எடுத்து படமாக வச்சுருக்காங்க ஒழிய மற்றபடியில் வேறு எதுவும் இல்லைங்க, சரிங்களா. அப்போ அந்த இடத்துல பார்க்குறப்ப இப்போ தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் நடக்கிறதா இருந்தாலும் சரி, அவர்கள் தனிமையில் சந்தித்து கொள்ளக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தேர்வு செஞ்சு இல்லை அவர்களுடைய பெற்றோரிடம் போய் பேசுவதற்குண்டான அந்த அதிகாரம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தலைவி அப்படிங்கிறவ யாருக்கு கொடுத்துருக்கா, தோழிக்கு கொடுத்துருக்கா. எப்படிங்க தோழிக்கு கொடுத்துருக்கா, சரிங்களா. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ தலைவி வந்து டைரெக்டாக தலைவன்கிட்ட பேச மாட்டா, ஆனால் அதே நேரத்தில் யாருங்க தோழி பேசுவாள். இந்த மாதிரிலாம் இருக்குங்க சங்க பாடல்களில். இது போன்ற கதைக்களங்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றதுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தலைவன் வந்து பார்த்திங்கன்னா தலைவியிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, இப்போ அவன் வெளியில் இருக்கிறான் அப்படின்னா போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், தூரமாக இருக்குது அப்படின்னா உடனே என்னங்க அந்த நம்மளோட தூது செல்கின்ற பாணன்ட்ட போய் என்ன சொல்லுவான், நம்ம சீக்கிரம் போகணும், நீ விரைந்து தேரை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைவி வீட்டுக்கு நேராக போ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கதைக்களங்கள் இடம்பெற்றிருக்கின்றதுங்க, சரிங்க. இப்போ இந்த சங்க இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் தலைவிக்கு வந்து அப்பா அம்மா இருந்தாலும், அவருடைய பெற்றோர்கள் இருந்தாலும், தலைவியை வந்து என்னதுங்க ஒரு கண்ணுங்கருத்தமாக வளர்க்கக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா செவிலித்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. செவிலித்தாய்
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலைவி அப்படின்ட்டாவே இந்த செவிலித்தாய் இருப்பாங்க அவங்க. சரிங்களா? செவிலித்தாய் அப்படின்னா யார் அப்படின்னா வளர்ப்பு தாய், எழுதி வச்சுக்கோங்க. பெற்றவங்க இருந்தாலும் இவ தலைவி வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, மிகப்பெரிய ஒரு வளமும் செழிப்பும் நிறைந்த வீட்டில் மகளாக பிறந்தவள். அவளை கவனித்துக் கொள்வதற்கென்று என்னதுங்க வீட்டில் என்னதுங்க அம்மா இருந்தாலும் இவங்க இருப்பாங்க. அதாவது ஆயம்மான்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம சொல்லுவோம். இல்லை என்னதுங்க பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ இந்த செவிலித்தாய் அப்படிங்கிறவங்க என்னங்க வளர்ப்பு தாயாக அறியப்படுகிறார் இந்த இடத்துல, எழுதி வச்சுக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நற்றாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நற்றாய் யாருன்னா அவங்க தான் தலைவியை பெற்ற தாய். அவங்களுக்கு பேர் பாருங்கள் நற்றாய். எப்படிங்க நற்றாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பெற்ற தாய். இதையும் எழுதி வச்சுக்கங்க. அதே மாதிரி என்னதுங்க தோழி, அவங்க வழக்கம் போல் தோழி என்று அழைக்கப்படுகின்றார்கள். அப்போ சங்க இலக்கியத்தில் பெரும்பாலும் தலைவன், தலைவி, செவிலித்தாய், நற்றாய், தோழி, ஊரார் இவங்களை வச்சே தான் என்னதுங்க கதைக்களங்கள் இடம்பெற்று ஏற்றிருக்காங்க பாடல்கள். சரிங்களா? அந்த வகையில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நற்றிணை பாடலில் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா போதனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். நற்றிணை பாடலை யார் இந்த இடத்துல எழுதியிருக்கார் அப்படின்னா போதனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. நற்றிணையில் 110வது பாடலாக இடம்பெற்றிருக்கின்றது. அது பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கதை என்ன கதை அப்படின்னா சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வரி வரியாக நம்ம பார்க்குறப்ப, பொருள் பார்க்குறப்ப உனக்கு அந்த கதை டக்குன்னு மனசுக்குள்ளே பதியும். இதில் என்னென்னா தலைவன் தலைவி 2 பேரும் விரும்புகிறாங்க. சரிங்களா? அவங்க விரும்புகிறது வீட்டுக்கு தெரிய வருது. அவங்க வீட்டில் ஏற்றுக்கலை. தலைவியோடைய வீட்டில் ஏற்றுக்கலை. தலைவனுடைய வீட்டில் கூட கொஞ்சம் ஓகே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தலைவியோடைய வீட்டில் ஏற்றுக்கலை. தலைவியோடைய வீட்டில் ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னா இவன் தலைவன் வந்து வசதியாக இல்லை, வறுமையில் வாழக்கூடிய இடத்துல நீ போய் எப்படிமா நீ வாழ போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தலைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை தான் திருமணம் பண்ணிக்குவேன், அதாவது தலைவனை தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறி போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது வீட்டை விட்டு போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து என்னதுன்னா அங்கே போய் தலைவனுடைய வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தலைவியோடைய அப்பா அம்மா வந்து பிள்ளை நல்லா இருக்காளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செவிலித்தாய் இருக்காங்க இல்லைங்களா, செவிலித்தாய்கிட்ட வருத்தப்பட்டுருக்காங்க. செவிலித்தாய் யாருங்க, அவங்களும் என்னதுங்க அந்த தலைவியை வந்து என்னதுங்க என்ன பெற்றெடுக்கலை, மற்றபடி எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. இருந்தாலும் அந்த பாசம் இருக்கும் இல்லையா, சரி பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வரலாம் ஒருட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. எப்படிங்களா, இவங்க என்ன நினச்சிட்டு போகிறாங்க, நம்மளுடைய பொண்ணு வந்து அங்கே நல்லா இருப்பா, சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு நினச்சி தான் போகிறாங்க. எப்படிங்க, நம்ம பொண்ணு நல்லா இருப்பா, சந்தோஷமாக இருப்பா, கட்டின புருஷன் வந்து நல்லபடியாக வச்சு பாதுகாப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா நிலைமையே வேறு. எப்படிங்க, நிலைமையே வேறு. என்னாச்சு, ஏன் தலைவி நல்லா தானே இருந்தாங்க, 2 பேரும் ஒருத்தர் மனசை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு இப்போ தோணுது இல்லைங்களா. ஆனால் அங்கே என்ன ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா தலைவனுடைய வீட்டில் வறுமை. எப்படிங்க, தலைவனுடைய வீட்டில் வறுமை வாட்டி எடுக்குது. தலைவி இங்கே அவளுடைய வீட்டில் என்னங்க பால் சோறு, தேன் கலந்த சோறுன்னு சாப்பிட்டு தங்கத்தட்டில் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டு செழிப்பாக வளர்ந்தவ யார், தலைவி. ஆனால் இங்கே போயிட்டு பார்த்தா கல்யாணம் பண்ண வீட்டில் என்னதுங்க புருஷன் வீட்டில், அதாவது தலைவன் வீட்டில், நான் வந்து என்னதுங்க வட்டார வழக்கு சொற்களை பயன்படுத்துறதுனால யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரிங்களா? அப்போ அங்கே போயிட்டு கணவனுடைய வீட்டில் வறுமை. இதே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலத்தில் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு வச்சுங்க, தலைவனுடைய வீட்டில் வறுமை இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நான் உன்னை நம்பி தானே வந்தேன், என்னை இப்படி வந்து வறுமை வீட்டில் நிற்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இன்றைக்கெலாம் ஒடியாந்துருவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி அப்படி தான் இருக்குதுங்க. ஏன்னா நான் வந்து இந்த திரைப்படங்களில் தொலைக்காட்சி வாயிலாக செய்திகள் வாயிலாக பார்க்கின்ற அந்த செய்தியை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்போ என்ன சொல்லுவாங்க இப்போலாம் இந்த காலகட்டத்துக்கெலாம், உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னதுங்க போடா நீயும் சரி உன் வீடும் சரி, நீயே வந்து என்னது வாழ்ந்துக்கோ, உன் கூட இருந்து என்னை பட்னியாக கடந்து சாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கெல்லாம் ஒடியாந்துருவாங்க இன்றைக்கி காலகட்டங்கள். ஆனால் அன்றைக்கி பாருங்கள் தலைவி என்ன பண்ணியிருக்கா பாருங்கள், தலைவனுடைய வறுமை என்னங்க அந்த குடும்பத்துக்கே வறுமை. அப்போ இது என்னுடைய குடும்பம், எப்படி இது என்னுடைய குடும்பம், நான் தலைவனை நம்பி வந்துட்டேன், தலைவன் எனக்காக வாழ்ந்துட்டுருக்கான், அப்போ அவனுக்காக என்னதுங்க அவனுடைய கஷ்டத்தில் நான் பங்கெடுத்து கொள்வது தான் சால சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ பெரிய வறுமை வந்தாலும் நான் உன்னை விட்டு நீங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதுங்க தலைவி அங்கேயே வாழ்கிறா.
இந்த விஷயம் யாருங்க தலைவியோடைய வீட்டுக்கு தெரியாது. இங்கே இப்போ வந்து பார்த்தனால தான் செவிலித்தாய் பார்த்து தான் அதிர்ச்சி ஆகிறா. என்னடா இது, நம்ம பொண்ணு வந்து அப்போ யோசிக்கிறா மனசுக்குள்ளே, நம்ம பொண்ணு நம்ம வீட்டில் சாப்பாடு தட்டில் வச்சு ஊட்ட போனால் கூட ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு இருப்பா, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவா, நல்ல பாலும் சோறு தேன் கலந்த சோறு சாப்பிட்டு கொழுன்னு நம்ம வளர்த்தமே, இன்றைக்கி இப்படி வந்து கட்டிய கணவனுடைய வீட்டில் இப்படி வறுமையை ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய மனப்பக்குவம் எப்படி இவளுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆச்சரியம். எப்படிங்க அவளுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன பாருங்கள் எப்படின்ட்டு, அந்த மனதில் உறுதி கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அதுதாங்க அந்த உண்மையான அந்த காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு சொல்ல வர்றாங்க. இதே தலைவி நினச்சிருந்தா, நீ உன்னுடைய வறுமையெல்லாம் முடிச்சுட்டு சொல்லு, நான் வந்து அப்போ வந்து உன் கூட வாழ்கிறேன் அப்படின்னு வந்திருக்கலாம். இல்லை வந்து எனக்கு உன்னை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி போயிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கா, தலைவன் எனக்காக அவன் என்னை திருமணம் செய்து கொண்டான், நான் அவனை நம்பி வந்து அவன் என்னை நம்பி இருக்கான், நான் என்னதுங்க எவ்வளோ பெரிய வறுமையாக இருந்தாலும் அவன் கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வறுமையை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறான். வறுமைனா எப்படிங்க, ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும், ஒரு நேரம் என்னதுங்க சாப்பாடு இருக்காது, அப்புறம் ஒரு நேரம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஒரு நேரம் விட்டு ஒரு நேரம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு 3 வேளையில் என்னதுங்க, ஒரு வேளை கட்டு, 2 வேளை காலையில் நைட்டு சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வறுமை யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு வறுமை, அந்த வறுமையும் ஏற்றுக்கிட்டு தலைவி இப்படி வாழ்கிறாளே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க அந்த செவிலித்தாய் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான் ஒன்றுங்களா. இன்னொன்று, தலைவி இப்படி நினச்சிருக்கலாம், ஏங்க நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் வேணால் எங்கள் அப்பாட்ட பேசி கொஞ்சம் பொருள் வாங்கி தரட்டுங்களா, அதாவது காசு இல்லை ஏதோ நகை இந்த மாதிரி எதாவது வாங்கி தரட்டுங்களா, நீங்கள் அதை வச்சு வியாபாரம் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுறீங்களா அப்படின்னு யோசிச்சுருக்கலாம். ஆனால் ஏன் அந்த இடத்துல தலைவி பண்ணலை? ஏன் பண்ணலை அப்படின்னா, நம்மளுடைய தலைவனுக்காக நம்ம அங்கே போய் நின்று கையேந்தினோம்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, என்னதுங்க அப்பா வீட்டில் போய் நின்று கையேந்தி நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்டால் அது என்னது அசிங்கமாக போயிடும். அது என்னுடைய கணவர் அதாவது தலைவனுக்கு என்னங்க இழுக்காக அமைஞ்சிரும், அது வேண்டாம், அது செய்யக்கூடாதுன்னு அப்பா வீட்டையும் கூட எதிர்பார்க்காமல் வாழ்கிறா பாருங்க. அதுதான் என்னதுங்க சிறந்த வாழ்க்கை. நம்ம வீட்டில் சுட்டி குழந்தையா சுட்டி பொண்ணாக இருந்த தலைவியாக இப்படி பொறுப்புணர்ந்து வாழ்கிறா, எப்படி அந்த பொறுப்பு அவளுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செவிலித்தான் ஆச்சரியமாக பார்த்துட்டு போய் வீட்டில் அவங்க அம்மாட்ட சொல்கிறா, ஏம்மா நம்ம பிள்ளையை நம்ம எப்படி வளர்த்தோம், அங்கே பிள்ளை எப்படி தெரியுமா வாழுது, வறுமையை ஏற்றுக்கிட்டு அப்பா அம்மா வீட்டில் போய் கையேந்தக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு எப்படி மனப்பக்குவத்தோடு வாழ்கிறா, நம்ம பொண்ணுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் அறிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இதுதான் கதை. சரிங்களா, சினிமா படம் பார்த்த மாதிரி இருக்கா, இருக்கும். சரிங்களா, சரி, இப்போ பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் பார்த்துடலாம். பாருங்கள், வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்களாகும். ஒரு நாணயம்னா என்னதுங்க, சிங்கத்தலை இருக்கும், இன்னொரு பக்கம் பூ இருக்கும் இல்லைங்களா, அதுதான். ஒன்று ராஜா, இன்னொன்று என்னது டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹெட்டு டைல்ஸ்னு சொல்கிறோம் இல்லை, அவ்வளோதான். வளமை வறுமை இரண்டுமே இருக்கும். ஒரு காலத்தில் என்னதுங்க பணக்காரனாக இருக்கிறவன் திடீர்னு வறுமை நிலவிக்கு போவான், திடீர்னு வறுமை நிலவில் இருக்கிறவன் என்னதுங்க அடுத்த எட்டில் பணக்காரனாக போவான். இதுதான் வாழ்க்கையினுடைய என்னதுங்க தத்துவமே இதுதான். வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க வறுமையிலையும் என்னதுங்க நம்ம செம்மையாய் வாழணும் அப்படின்னா அது நமக்கு என்னங்க கல்வி அறிவுறுத்துது. எப்படி வேணாலும் நம்ம நினச்சோம்னா வறுமையை கூட என்னதுங்க வளமையாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுது. இம்மாண்பு சிலருக்கு இயல்பிலேயே கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமை இருந்துட்டு போகுது, அதில் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு என்னதுங்க ஏற்றுக்கிட்டு மனப்பக்குவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வளமான மனையில் பிறந்த பெண்ணொருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன்னிலை மாறாது வறுமையில் செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை படம் பிடிக்கிறது நற்றிணையின் இப்பாடல். இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் கதை சொன்ன பார்த்தீங்களா, அந்த கதைக்குண்டான இப்போ அந்த வரி புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது என்னதுங்க, வளமான மனையில் நல்ல செல்வ செழிப்பான வீட்டில் காசு பணம் என்னதுங்க கேட்டால் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட வளமான மனையில் பிறந்த பெண்ணொருத்தி தலைவி அந்த இடத்துல என்னங்க குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டில் அவளை விட தான் தேர்ந்து கொண்ட என்னதுங்க தலைவனுடைய வீட்டில் வசதி கம்மி தான். அந்த வசதி கம்மியான தலைவனுடைய வீட்லேயும் தன்னிலை மாறாது வறுமையிலையும் செம்மையாய் வாழக்கூடிய அந்த பக்குவம், அதை பற்றி தான் இந்த இடத்துல என்னதுங்க இந்த பாடல் எடுத்துரைக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுதாங்க நம்ம ஆளுங்க திணை என்றால் ஒழுக்கம் அப்படின்னு ஒரு பெயர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வந்து என்னதுங்க, ஒரு பொருளை குப்பை தொட்டியில் போட்டால் அது சிறந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எச்சில் துப்பாமல் இருந்தால் அது ஒரு சிறந்த ஒழுக்கம்ன்றாங்க. அப்போ மற்றதெல்லாம் இல்லற வாழ்க்கையில் வாழ்கிறது, குடும்பத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதுங்க பேசிக்கிறது, அதெல்லாம் ஒழுக்கம் இல்லையா? ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னது இன்றைக்கி வேறு லெவலுக்கு வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஒருத்தர் என்னதுங்க சண்டை போட்டுக்காமல் இருந்தால் அது வந்து ஒழுக்கம்ங்கிறாங்க. அப்போ மற்ற ஒழுக்கங்கள்லாம் என்ன சொல்கிறது? அப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கம், மன ஒழுக்கம், அக ஒழுக்கம், புற ஒழுக்கம், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் மறந்துட்டோம் நம்ம. சரிங்களா? சரி, ரைட்டு, ஓகே. இந்த இடத்த இப்போ பாடல் பார்க்கலாம். தலைவியோடைய வீட்டில் என்னதுங்க, தலைவி எப்படி இருந்தால் தலைவனுடைய வீட்டில் போய் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறா அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்சி. பாடலுக்குள்ளே போகலாங்களா? பாடலை படித்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம பொருளுக்குள்ளே போகலாம். பாடல் பாருங்கள். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலைச் சிறுகோல் உன் என்று ஒக்குபு புடைப்பத் தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று அறிநரை கூந்தர் செம்முது செவிலியர் பரி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனல் கொள் கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமதுகையாலே அப்படின்னு சொல்லிட்டு போதனார் அவர்கள் ஏற்றிருக்கிறாரு. அருமையான ஒரு பாடலுங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் ஒரு 10 நிமிஷம் கதை சொன்னேங்க இல்லைங்களா, அந்த கதை தான். சரிங்களா? பாருங்க. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோல் உன் என்று ஒக்குபு புடைப்ப தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று அறிநரை கூந்தர் செம்முது செவிலியர் பரி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனல் கொள் கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமதுகையாலே அப்படிங்கிறாங்க. இப்போ பாடல் வரி ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். பென்சில் கையில் வச்சுக்கோங்க. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால். தலைவி வந்து இப்போ தலைவியோடைய வீட்டில் எப்படியெல்லாம் வாழ்ந்தா, அவங்க அம்மா எப்படி பார்த்துக்கிட்டாங்க, வளர்ப்பு தாய் செவிலித்தாய் எப்படி பார்த்துக்கிட்டாங்கங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால். பிரசம் அப்படின்னா தேன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க. தேன் கலந்த வெண்சுவை தீம்பால், அதாவது வெண்மையான சுவை கொண்ட, வெண்ணம்னா வெண்மையான நிறத்தை சொல்கிறாங்க. வெண்மையான சுவை கொண்ட தீம்பால், பால் உணவு, அதாவது பால் சோறில் என்னதுங்க தேன் கலந்து தலைவிக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுறாங்களாம். என்னதுங்க, பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால், தேன் கலந்த வெண்மையான சுவை கொண்ட அந்த பால் உணவை எப்படி பாருங்க, விரிகதர் பொற்களத்து ஒருகை ஏந்தி. இந்த இடத்துல கதிர்னா என்னதுங்க, விரிகதிர் அப்படின்னா கதிர்னா என்னதுங்க ஒளி. என்னங்க, பொற்களத்து அப்படின்னா பொற்களம்னா பொன் அப்படின்னா பொன்னால் செய்யப்பட்ட, களம் அப்படின்னா பாத்திரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க. களம்னா என்னதுங்க, பாத்திரம். அதான் பொற்களத்து எழுதிக்குங்க. களம்னா பாத்திரம்னு ஒரு பொருள் இருக்குங்க. அப்படிங்களா? அப்போ விரிந்த ஒளியை வீசக்கூடிய பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் என்னங்க எது இருக்குதான், அந்த தேன் கலந்த வெண்மையான என்னதுங்க நிறம் கொண்ட அந்த பால் உணவு இருக்கான் பாருங்க. அப்போ தலைவி அவங்க வீட்டில் எப்படி சாப்பிட்ருக்கா, தங்க தட்டில் சாப்பிட்ருக்கா. எப்படிங்க, தங்க தட்டில் சாப்பிட்ருக்கா. எவ்வளோ இதாக இப்போ இருக்குது பாருங்கள். விரிகதர் பொற்களத்து ஒருகை ஏந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேன் கலந்த வெண்மையான அந்த சுவை கொண்ட அந்த பால் உணவை விரிகதீர் அப்படின்னதுங்க, நல்ல விரிந்த பாத்திரம், பொற்களம் இருக்கு இல்லைங்களா, பொன்னால் செய்யப்பட்ட அந்த ஒளி வீசுது அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தில் சாப்பாட்டை ஒருகை ஏந்தி, சாப்பாட்டை என்னதுங்க ஒரு கையில் வச்சுக்கிட்டு புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. புடைப்பின் அப்படின்னா இந்த இடத்துல என்னதுங்க, புடைப்பாக நல்லா ஒரு சுற்றப்பட்ட என்னதுங்க பூந்தலை, பூவால் சுத்தப்பட்ட ஒரு குச்சி. சிறுகோல் அப்படின்னா, கோல் அப்படின்னா குச்சி. சரிங்களா? நல்ல புடப்பாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குச்சி கையில் வச்சுக்கிட்டு என்னங்க அந்த குச்சியை என்னங்க டைரெக்டாக அடிக்காமல் அந்த குச்சியில் பூ சுற்றிருக்காங்களாம் பாருங்கள். ஏன்னா டைரெக்டாக தலைவி அடித்தா தலைவிக்கு வலிக்குமா, அதனால் என்னதுங்க அந்த பூவை அந்த குச்சியில் அந்த பூவை சுற்றிருக்காங்களாம். ஏன்னா பூ பட்டால் அந்தளவுக்கு பெருசாக வலி இதாகாது இல்லைங்களா, அந்த மாதிரி அடித்து உதச்சி வளர்த்தாம என்னதுங்க எவ்வளோ அழகாக மென்மையாக வளர்த்துருக்காங்க பாருங்கள். அப்போ எதுக்கு கையில் குச்சி வச்சுருக்காங்க, அந்த சாப்பாடை சாப்பிட்றியா இல்லை 2 அடி வாங்கிக்கிறியா அப்படின்னு செல்லமாக மிரட்டுறதுக்காக. அப்போ புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோல், அந்த சின்ன குச்சியில் என்னதுங்க பூவால் என்னதுங்க அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நல்ல புடைப்பான குச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அந்த குச்சியை கையில் வச்சுக்கிட்டு உன் என்று ஒக்குபு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் என்று
ஒக்குபு அப்படின்னு. சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை ஓங்கி ஓங்கி என்னதுங்க ஒரு வாய் ஊட்டுறாங்க. சாப்பிட்றியா இல்லை என்னது அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உன் என்று அதாவது சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொம்பை ஓங்கி அடிக்க வர்றாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறா தலைவி, என்ன பண்ணுறா பாருங்க, அவ்வளோ சுட்டித்தனமாக அங்கே வீட்டில் இருந்திருக்கிறா. யார் வீட்டில்? தலைவியோடைய வீட்டில், அவள் வீட்டில் பாருங்க. அப்போ குச்சி எடுத்துகிட்டு ஓங்கிட்டு அடிக்க வர்றப்ப புடைப்ப தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒழிப்ப தத்துற்று அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க புடைப்ப அப்படின்னு அந்த இடத்துல என்னதுங்க அடிக்க, அந்த குச்சியை வந்து அடிக்க ஓங்குறதுக்கு ஓங்குறாங்க. என்னதுங்க தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னீர் அப்படின்னு அந்த இடத்துல தெளிவான ஒளியை கொண்ட என்னங்க முத்தரி பொற்சிலம்பு, முத்துக்கள் நிரம்பிய என்னதுங்க பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு தலைவி வந்து காலில் கட்டியிருக்கிறா. அவள் காலில் சிலம்பு போட்டிருக்கான். இப்போ தாங்க கொலுசு இதெல்லாம் போடுறோங்க, தங்க கொலுசு வெள்ளி கொலுசுன்னு போட்டுருக்குறோம். அப்போல்லாம் என்னதுங்க சிலம்பு தான் போடுறாங்க. அந்த சிலம்புக்குள்ளே என்ன இருக்குது? முத்துப்பரல்கள் இருக்குது. அப்போ இன்னொன்று என்னென்னா முத்துப்பரல் இருக்கு இல்லைங்களா, இன்னொன்று அந்த சிலம்பு எப்படிப்பட்ட சிலம்பா? தங்கத்தால் செய்யப்பட்ட சிலம்பை காலில் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா தலைவியோடைய வீடு பணக்கார வீடு தானே, அதனால் அப்படி. சரிங்களா? அப்போ அந்த சாப்பாட்டை கையில் வச்சுக்கிட்டு, ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் குச்சி வச்சுக்கிட்டு உன் என்று ஒக்குபு, சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க கை வாங்குற மாதிரி சும்மா நடிக்கிறாங்க. சரிங்களா? அடிக்க மாட்டாங்க, சும்மா நடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ தலைவி என்ன பண்ணுறா? தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒழிப்ப தத்துற்று. அப்போ அந்த நல்ல ஓடுறப்ப சவுண்டு ஜல்லு 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 ஜல்லுன்னு என்னதுங்க அந்த சிலம்பு சவுண்டு ஒளி என்னதுங்க அந்த ஒளி நல்லா கேட்குது. என்னங்க அப்படி ஓடுறா. முத்துப்பரல்கள்லாம் என்னதுங்க அந்த சவுண்டை கொடுக்குது. அந்த அளவுக்கு என்னதுங்க தாவி தாவி ஓடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சாப்பாடை ஊட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க அவங்க வீட்டில். எப்படி இருக்கு பாருங்க. சரி ரைட்டு ஓகே. அடுத்து பாருங்க, இப்படி தத்துற்று அப்படின்னா தாவி தாவி என்னதுங்க ஓடுறா, மயில் ஓடுற மாதிரி ஓடுறா. அடுத்து பாருங்க, அரிநரை கூந்தர் செம்முது செவிலியர் பரியி மெலிந்து ஒளிய அப்படின்னு சொல்கிறாங்க. அரிநரை கூந்தல், நரை கூந்தல், அந்த தலைவிக்கு சாப்பாடு ஊட்டுறாங்கல்ல, அந்த 2-3 பேர் இருப்பாங்கள்ல, செவிலித்தாய் இருப்பாங்கள்ல, வளர்ப்பு தாய் ஆயமாலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எப்படிப்பட்ட தோற்றத்தை உடையவர்கள்? நரை கூந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அரிநரை அரினா மெல்லிய, நரைனா நரைத்த, கூந்தர் அப்படின்னா கூந்தலை உடைய, செம்முது, முதுனா இந்த இடத்துல வயசான அப்படின்னு சொல்கிறாங்க. செவிலியர்னா வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க அந்த தலைவியை பார்த்துக்கிறதுக்கு என்னதுங்க 2-3 பேர் இருந்திருக்காங்க பாருங்கள். பெத்தத்தாய் இல்லாமல் இன்னும் 2-3 பேர் அவங்கள வந்து என்னதுங்க அவ்வளோ இதாக பார்த்துருக்காங்க. அப்போ அரிநரை கூந்தர் செம்முது செவிலியர், மெல்லியானதுங்க நரைத்த கூந்தலை உடைய அந்த வயதான செவிலியர் என்ன பண்ணுறாங்க? இவ தான் ஓடி அங்கிட்டு அங்கே ஓடுறான், இந்த தூணுக்கு ஓடுறான், அந்த தூணுக்கு ஓடுறான், கண்ணு ஒரு வாய் வாங்கிக்கடா கண்ணு அப்படிங்கிறாங்க. மாட்டேன்ட்டு அவன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறா. இவங்களுக்கு குச்சி வச்சுக்கிட்டே துரத்துறாங்க. யார்? இந்த வயதான செவிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுது பாருங்க, பரிய மெலிந்து ஒளிய. இவன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறா, இவங்களுக்கு முடியல. எப்பா சாமி முடியலடா சாமி, என்னதா அம்மாவுக்குனால முடியல, ஒரு ரூபா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்னதுங்க அப்படியே தளர்ந்து போயிடுறாங்க, சோர்வாயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. இப்படி என்னங்க செவிலித்தாய் வந்து தலைவி வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறா. யாருக்கிட்ட? நெற்றாயிட்ட சொல்கிறா. இப்படி நம்ம வீட்டில் ஒரு கையில் என்னதுங்க பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் தேன் கலந்து அந்த பால் உணவை கையில் ஒரு கையில் வச்சுக்கிட்டு, ஒரு கையில் நல்ல புடைப்பான குச்சியில் என்னங்க பூவை சுற்றி இருப்போம். அதை அடித்தா வலிக்கக்கூடாதுன்னு பூ சுற்றி நம்ம அடிப்போம். நம்ம அப்படி வச்சுக்கிட்டு தலைவி நீ சாப்பிட்றியா இல்லையான்னு நம்ம கேட்குறப்ப, செவிலித்தாயெல்லாம் கேட்குறப்ப நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த முத்துப்பரல்கள் நிரம்பி அந்த பொன் சிலம்பு ஒழிக்க அங்கிட்டு இங்கிட்டு மயில் மாதிரி தாவி, மான் மாதிரி தாவி ஓடுவான். என்னதுங்க நம்ம செவிலியர்கள் என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு ஊட்ட முடியாமல் என்னதுங்க தடுமாறி போய் நடைதளர்ந்து நிற்பாங்க. இப்படியெல்லாம் இருந்தவன் யாருங்க? நம்ம பொண்ணு, நம்ம வளர்த்த பொண்ணு. என்னங்க ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டு. இப்படி நம்ம என்னதுங்க சொல்லி நம்ம சொல்லுவோம், ஆனால் அவள் செய்ய மாட்டான். இப்படி சிறு விளையாட்டி அப்படின்னா சிறு விளையாட்டு பிள்ளையாக இருந்தவன் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நம்ம பொண்ணுன்னா? தலைவி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட தலைவி அவள் தேர்ந்து கொண்ட காதலன் வீட்டில், கணவன் வீட்டில் எப்படி வாழ்க்கை வாழ்கிறா. இப்போ அடுத்தது அதுதான் சொல்கிறா. யாருங்க? செவிலித்தாய் சொல்கிறாங்க. எப்படிங்க? இப்போ வந்து இவங்க வீட்டு வாழ்க்கையை சொல்லியாச்சு. இப்போ தலைவனுடைய வீட்டு வாழ்க்கையை சொல்கிறாங்க.
ஏன்னு வச்சுக்கோங்களேன், தலைவி வந்து தலைவனும் தலைவியும் வந்து விரும்புகிறாங்கல்ல, அவங்க விரும்பின அந்த செய்தி வந்து பெற்றோர்கள்ட்ட சொன்னாங்க, பெற்றோர்கள் ஏற்றுக்கல. தலைவனுடைய வீட்டில் என்னதுங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவியோடைய வீட்டில் சம்மதம் சொல்லலை. அப்போ தலைவி என்ன பண்ணுறா, உடன்போக்கு போயிடுறா. உடன்போக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா என்னதுங்க, தலைவனுடன் போகுதல், அங்கே போய் தலைவனோடு போய் வாழுதல், பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல், அதாவது தலைவியோடைய பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் அங்கேயே போயிடுறது தான் என்னது உடன்போக்கு. தலைவனோடு உடன் போகுதல், உடன்போக்கு போயிடுறா. அதாவது இன்றைக்கி சொல்லணும்னு வச்சுங்களேன், வீட்டை விட்டு வெளியே ஏறிடுறா, ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ தலைவனுடைய வீட்டில் தலைவியும் எல்லாம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, வாழ்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல. யாருக்கு? செவிலித்தாய்க்கு. பெற்றவங்க சரி அவங்க தான் வீராப்புக்கு நிற்கிறாங்க, நம்ம வந்து பாலும் ஜோறு ஊட்டி வளர்த்துட்டோம், நம்ம பிள்ளை மாதிரி நானும் வளர்த்துட்டேன், என் பிள்ளை மாதிரி, சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தலைவனுடைய வீட்டுக்கு போகுது. அங்கே போய் என்ன காட்சி பாருங்கள். அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்த நல் கொள் அப்படின்னு சொல்கிறா. பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறா, யார்கிட்ட? நட்டராயிட்ட சொல்கிறா. அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்த நல் கொள். நம்ம பொண்ணா இப்படி, எப்படி நம்ம பொண்ணா இப்படி, நம்ம வளர்த்த பொண்ணா இப்படி எப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எப்படி இந்த அறிவும் இந்த ஒழுக்கம் இந்த பண்பு இந்த பொறுமை இந்த அடக்கம் எப்படி வந்துச்சு அவளுக்கு? யாண்டு அப்படின்னா எப்படி எப்படி உணர்ந்த நாள், எப்படி அறிஞ்சுக்கிட்டாவ? நம்ம சொல்லி கொடுத்தா எதுவுமே கற்றுக்க மாட்டா, அங்கிட்டு இங்கிட்டு ஓடி என்னதுங்க நல்லா அப்படியே மான் மாதிரி விளாண்டுக்கிட்டு துள்ளி விளையாண்டுக்கிட்டு இருந்தவ அங்கே போய் எப்படி இவ்வளோ பொறுமையாக வாழ்கிறான்? எப்படி இந்த அறிவு சார்ந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன நடந்தது அங்கே பாருங்கள். கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றென, கொண்ட அப்படின்னா இந்த இடத்துல வந்து கட்டிய, எப்படிங்க தாலி கட்டினான் இல்லைங்களா, கட்டிய. கொழுநன் அப்படின்னு அந்த இடத்துல கணவன், கொண்ட கணவன் அப்படின்னா கட்டிய கணவனுடைய குடிவரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வரன் அப்படின்னா வறுமை, குடினா என்னதுங்க அந்த வீடு குடும்பம், அந்த என்னங்க குடிவரன் குடும்பம் வறுமையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வறுமையில் இருக்குது. எப்படிங்க அப்பா அம்மாவாக பார்த்து திருமணம் பண்ணி வைக்கல, இவளா தேர்ந்து கொண்ட அந்த வாழ்க்கை தலைவனுடைய வீட்டில் என்னதுங்க வறுமை தலைவிரித்து ஆடுகிறது. அந்த வறுமையை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறா. கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றன, கட்டிய கணவனுடைய குடும்பம் வறுமையில் வாடுது. எப்படிங்க வறுமையில் வாடுது, ஒரு நேரம் விட்டு ஒரு நேரம் தான் சாப்பாடே கிடைக்குது, அந்த மாதிரி சரிங்களா, அந்த மாதிரி ஒரு குடும்ப வறுமையில் தவிக்குது. இந்த மாதிரி நேரத்தில் கூட கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள். எப்படிங்க கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள். பெற்ற தந்தை இருக்காங்க இல்லைங்களா, அப்பாட்ட போய் கேட்கலாம். எப்படிங்க அப்பா இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குதுப்பா, எங்கள் வீட்டில் அவர் கஷ்டப்படுறாரு, என்னது ஏதாவது ஒரு பொருள் உதவி செஞ்சு உதவி பண்ணுங்கள், இல்லை பணம் காசு கொடுத்து உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அவளுக்கு அது ஒரு இழுக்கு. இப்படி நம்ம போய் கேட்டு நின்னோம்னா தன்னுடைய கணவனுக்கு அது என்னதுங்க அவப்பேராக ஏற்பட்டுரும். அதனால் அப்பா வீட்டினுடைய செல்வத்தை கூட வளமான என்னங்க அந்த செல்வத்தை கூட நினச்சி பார்க்காம வாழ்கிறா தலைவி. ஒரு வாரத்தை நம்மக்கிட்ட வந்து கேட்டிருக்கலாமல்ல, நம்ம என்ன செய்ய மாட்டோம் நான் சொல்கிறோம் அப்படின்னு இவங்களுக்கு மனசு இருக்குது. ஆனால் என்னங்க கணவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வறுமையை வெளிக்காட்டி கொண்டு அங்கே போய் கையேந்தி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை என்னங்க தனக்கு மட்டும் இல்லை, தன் கணவன் சார்ந்த குடும்பத்திற்கு அது என்னங்க அவப்பெயராக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க அதுக்கு வந்து என்னதுங்க அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்தி வாழ்கிறத விட நம்ம வீட்டில் கூழோ கஞ்சியோ குடித்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த பக்குவம், வாழக்கூடிய பக்குவம் எப்படி வந்தது? கொடுத்த தந்தை கொழுஞ்சோறுனா வளமான அந்த உணவை உள்ளாள் அப்படின்னா அதை கூட நினச்சி பார்க்கலையே அவ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாருங்கள், ஒழுகு நீர் நுணங்கரல் போல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க நுணங்கு அரல் போல அப்படின்னா ஒழுகு நீர்னா ஓடுகின்ற நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி ஓடுது இல்லைங்களா, அதில் தண்ணி கடியில் என்ன இருக்குது? மணல் தானே இருக்கும். அந்த மணல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி கையில் அள்ளினீங்கன்னா ஒரு அப்படியே வரும், மணல் கையில் அள்ளினா வரும். ஆனால் அந்த மணல் இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மணலுக்கு இன்னொரு மணலுக்கும் இடைவெளி இருக்குங்க. ஒரு மணலுக்கு இன்னொரு மணலுக்கு இடையில் இடைவெளி இருக்கும். அப்படி தான் இருக்கும் அந்த மணலோடைய தன்மை. அதுதான் சாதாரணமாக இப்போ மண் அந்த செம்மண் கரிசல் மண் அந்த மண்ணினுடைய இதுவும் வந்து மணலும் வந்து வேறு சரிங்களா. மணல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சுக்கும். எப்படிங்க மணல் சரிங்களா. அப்போ அந்த மணல் ஒரு மணலுக்கு இன்னொரு மணலுக்கு இடைவெளி இருக்கிறது போல், அதுதான் ஒழுகு நீர் நுணங்கரல் போல, ஓடுகின்ற நீரில் இடைவெளி விட்டு கிடக்கக்கூடிய அந்த மணலை போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையாளே. ஒரு வேளை விட்டு, பொழுது அப்படின்னா ஒரு வேளை விட்டு ஒரு வேளை தான் சாப்பாடு, இன்னொரு வேளை சாப்பாடு இல்லை. அப்படி சாப்பிடக்கூடிய மனப்பக்குவம்
அந்த மன வலிமை அவளுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செவிலித்தாய் வந்து தலைவி வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறான். எவ்வளோ அருமையான ஒரு பாடல் பாருங்கள். பாருங்கள், இங்கே வந்து எப்படி செல்வ செழிப்பாக தங்கத்தட்டில் சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு தலைவனுடைய வீட்டில், அதாவது புருஷனுடைய வீட்டில் போய் புருஷனுக்கு ஏற்பட்ட வறுமையை மனசில் நினச்சிக்கிட்டு எப்படியாவது நம்மளும் வாழ்ந்தாகணும், அவனும் கஷ்டப்படுறான், நம்ம இந்த நேரத்தில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன, கட்டிய கணவனுடைய குடிவரன் குடும்பம் வந்து வறுமையில் வாழுதுங்கிறத மனசில் புரிஞ்சுக்கிட்டு அப்பா கொடுத்த வளமான என்னதுங்க அந்த சாப்பாடு அந்த செல்வத்தை கூட உள்ளாள் அப்படின்னா நினச்சி பார்க்காம இருக்காளே. ஒரு வார்த்தை வந்து கேட்டிருக்கலாம், ஆனால் அவள் கேட்கல. எப்படிப்பட்ட ஒரு அறிவும் ஒழுக்கமும் எப்படி இவ்வளவு உணர்ந்துக்கிட்டா? ஒழுகு நீர் நுணங்கரல் போல ஓடுகின்ற அந்த நீரில் இருக்கக்கூடிய இடைவெளி போல காலையில் சாப்பிட்டானா மத்தியானம் சாப்பாடு இல்லை, ராத்திரிக்கு தான் சாப்பாடு, அதுவும் கிடைக்குமோ கிடைக்காதா, இப்படி ஒரு வேளை விட்டு ஒரு வேளை சாப்பிடக்கூடிய அந்த பசியை தாங்கி கொண்டு வாழக்கூடிய அந்த மன வலிமை எப்படிமா நம்ம பொண்ணுக்கு வந்தது? நம்ம வீட்டில் இப்படி இருந்தாலே அங்கே போய் இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு செவிலித்தாய் தலைவி வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து விட்டு வந்து நற்றாயிடம் எடுத்துரைப்பதாக போதனார் இந்த நற்றிணை பாடலிலே எடுத்துரைக்கின்றார். மிகவும் ஒரு அருமையான பாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஒழுக்கம். எதுங்க? இதுதான் ஒழுக்கம். சும்மா வந்து நம்மள்கிட்ட ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறோம், இது பண்ணுறோம், அதான் எது ஒழுக்கம்னா இதுதான் ஒழுக்கம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, தாய் தந்தையை புரிந்து கொள்வது, சகோதர சகோதரியை புரிந்து கொள்வது, அவர்களிடம் எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னதுங்க இதுதாங்க என்னதுங்க அக வாழ்க்கை, அக ஒழுக்கம், புற ஒழுக்கம். வெளியில் போனால் நம்ம எல்லார்த்திட்டும் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இதுதாங்க ஒழுக்கம் தான் ஒழுக்கம். அப்படிப்பட்ட அக வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை பற்றி போதனார் இந்த இடத்துல அழகாக எடுத்துரைக்கின்றார். சரிங்களா? இதனுடைய பொருள் விளக்கம் இதெல்லாமே வந்து நீங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடியதை மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.